Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்பு. காவிரி படுகை மாவட்டங்களில் 9, 10 தேதிகளில் கனமழை என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழக மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தகவல். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி. உலகம் உங்கள் கையில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். விலையில்லா மடிக்கணினியை படங்களை பார்க்க மட்டும் பயன்படுத்த வேண்டாம் என மாணவர்களுக்கு முதல்வர் அறிவுரை. நீங்களும் வெல்லுங்கள், நாங்களும் வென்று வருகிறோம் என்றும் பேச்சு. இன்னைக்கு கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா? இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. கல்விதான் ஒரு தலைமுறையையே வளர்த்தெடுக்கும் என அரசு விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி பேச்சு. கல்வியை இறுக பற்றிக் கொள்ளுங்கள் என மாணவர்களுக்கு நடிகர் கார்த்தி அறிவுரை. கல்வி கிடைக்கிறது மூலமா அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போறாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது முடிவில்லை. ஆனா கல்வி பிடிச்சிட்டா இங்க வாழ்க்கையே மாறிடும், சமூகமே மாறிடுங்கிறத கண்ணு முன்னாடி நாங்க பார்த்துட்டே இருக்கோம் ஒரு வருஷமும். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. தேர்தல் தோல்வி பயத்தில் லேப்டாப் திட்டத்தை திமுக செயல்படுத்தி இருப்பதாகவும் விமர்சனம். நாடாளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்துவிடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை 2வது நாளாக சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். பாமக தேமுதிகவில் கூட்டணியில் கொண்டு வருவது குறித்து அதிமுக நிர்வாகிகளோடு பேசிய அமித்ஷா ராமதாஸை முடிந்தவரை சமாதானம் செய்ய வலியுறுத்தியதாகவும் தகவல். ஆட்சியில் பங்களிக்கும் கட்சியோடு கூட்டணி என டிடிவி தினகரன் திட்டவட்டம். சுயமரியாதை இழந்து வேறு எங்கும் செல்ல மாட்டோம் என்றும் பேச்சு. இதய தெய்வம் அம்மா அவர்களை பின்பற்றுபவர்கள் நமக்கு சுயமரியாதை முக்கியம், அதை இழந்துவிட்டு எங்கும் நாம் செல்ல மாட்டோம். இந்த இயக்கத்தின் சிறப்பே அதுதான். (2026) சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என மாவட்ட செயலாளர்களிடம் தேமுதிக தலைமை ரகசிய வாக்கெடுப்பு. தமிழக அரசியலில் எந்த நேரத்திலும் மாற்றம் நிகழலாம் என பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் கூட்டணி, இவங்க தான் எங்க கூட்டணியில இருக்காங்கன்னு இதுவரைக்கும் அறிவிக்கல. இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்க வர இருக்கிறது. நாம இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம், புதியவர்கள் இணையலாம் என்ற கருத்து இருக்கிறது. அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வு பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கருத்து.
RSS குரலை மாணிக்கம் தாக்கூரின் கருத்து எதிரொலிப்பதாக திமுக முன்னாள் MP அப்துல்லா விமர்சனம். RSS இயக்கத்தை நெஞ்சுக்கு நேராக எதிர்ப்பவன் காங்கிரஸ்காரன். திமுக முன்னாள் MP MM அப்துல்லா விமர்சனத்திற்கு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பதில். திரு நண்பர் அப்துல்லா அவர்களுக்கு RSS பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். RSS நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நிக்கிறவன் காங்கிரஸ்காரன். கோட்சே காலத்துல இருந்து எதிர்த்து நிற்கிறவன். அவங்களோட எந்த காலத்திலையும் சமரசம் பண்ணாதவங்க. என்னைக்கு மத்திய அரசுல எல்லாம் பங்கு பெற்ற இல்ல காங்கிரஸ் கட்சி. அதனால யார பத்தி பேசுறோம்ங்கிறது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கப்பாரு. நிதி பற்றாக்குறை விவகாரத்தில் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஒப்பிடுவது தவறு. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்திருந்த நிலையில் மாறுபட்ட கருத்து தெரிவித்த மல்லிகார்ஜுன் கார்கே. திருப்பரங்குன்றமலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு. தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவின் மீது தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. சென்னையில் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது. தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு. பணி நியமன கோரிக்கையை வலியுறுத்தி தொடரும் போராட்டம். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் சென்னையில் இன்று முதல் அமல். காலி மதுபாட்டில்களை டாஸ்மாக் கடைகளில் திரும்ப கொடுத்தால் 10 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1280 ரூபாய் உயர்ந்து 1,02,080 ரூபாயாக நிர்ணயம். வெள்ளியின் விலை கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 266 ரூபாய்க்கு விற்பனை. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ராப்பத்து திருவிழாவையொட்டி நம்மாழ்வார் திருக்கைத்தல சேவை கோலாகலம். ரங்கா ரங்கா என முழக்கமிட்டவாறு நம்பெருமானை தரிசித்த பக்தர்கள். IPL கிரிக்கெட் நேரடி ஒளிபரப்புக்கு தடை விதித்தது வங்கதேச அரசு. கொல்கத்தா அணியிலிருந்து முஸ்தபியூர் ரகுமான் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடவடிக்கை. சென்னையில் 11வது சர்வதேச பாய்மர படகு போட்டி தொடக்கம். 13 நாடுகளைச் சேர்ந்த 114 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.